பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாம்பரம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்கலாம், கேட்கலாம். கந்தன், தாம்பரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல போக்குவரத்துல ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா? பொதுமக்களுடைய வசதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கா? தற்போதைய களம் என்னவாக இருக்குங்க? வணக்கம். தற்போது தாம்பரம் போக்குவரத்து, அதாவது தாம்பரம் சாலையில் இப்போ தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள், அதே போல கூடுதல் தண்டவாளம் அமைக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் தாம்பரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வரையில் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் நோக்கியுள்ள அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்போது பல்லாவரம் பகுதியிலிருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு வரை ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. மாலை 4 மணி வரை இந்த ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம், பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. கூட்டமாக தற்போது தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமானவர் பொழுதை கழிப்பதற்காக தங்கள் சொந்த வாகனங்களே அதிகமாக பயணித்து வருகிறது. இதனால் உங்களுக்கு இரும்புலியூர், பெருங்குளத்தூர் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை நோக்கி வரும் அனைத்து பேருந்துகளும், அதே போன்று வாகனங்கள் தாம்பரத்தை கடக்க முடியாமல் அணிவகுத்து நிற்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அதிகமான போக்குவரத்து போலீசார் தற்போது பணியில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியாக தான் சென்னை நோக்கி அனைத்து வாகனம் செல்கிறது. இதனால் தற்போது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து இருப்பதால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.